சிசிவிலையும் சிம்பா சாவ வச்சிடறாங்க, இதுலயும் சிம்பா சாவ வச்சிடறாங்க. நல்லா இருந்தது. படம் சூப்பராக தான் சார் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவர் நடிப்பு சொல்லியே தரணும். அவரும் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு நல்லா ஃபைட்டிங், நல்லா படம் நல்லா இருக்குது. கதையும் நல்லா இருக்குது. ஓகே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஓகே. இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குண்ணா. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு. எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஜாலியா பார்க்கலாம், ஜாலியா பாருங்க. இல்ல நாயகன் மாதிரி கிடையாது, அது கிடையாது, அது வேற, இது வேற. மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நல்ல ட்ரீட்டா இருக்கு. கமல் சார் தான் ஈக்குவலா இருக்கு, 50-50 இருக்கு. மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. ஷாம் ஆக்டிங் ஓரளவு தான் நல்லா பண்ணிருக்காங்க, கொடுத்துறவங்க நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம ரொமான்ஸோ லவ்வோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துக்கு வர முடியாது. மற்றபடி கமல் சாரோட சிம்பு சார் காம்போ சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மணியத்திரம் படமே இல்லை, ஆனால் வந்து எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். ஒன்லி எஸ்டிஆர், கமல்லாம் இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக பயங்கரமாக இருக்குது. பயங்கரம். கமல் வேறு லெவல் தான். எங்கள் அண்ணன் கிட்ட கேளுங்க. சூப்பராக பயங்கரமாக இருக்குது சார். படம் ஸ்லோ தான் தலை. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை எதுவும். ஆமாம், இல்லை. கமல் சார் ஆக்டிங், சிம்பு சார் ஆக்டிங் எல்லாமே சூப்பர். பட் கதை எதுவுமே சிங்க் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. நம்ம நினச்சிட்டு வந்தது ஒன்று ரொம்ப இழுத்துட்டாங்க. படம் சூப்பர் ப்ரோ, செம்ம. ஆனால் ரெண்டு கிரிஞ்சி சீன் மட்டும் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் நல்லா இருக்கும். அதான் கிரிஞ்சின்ட்டேனே, அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க? இல்லை ப்ரோ, படம் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக தான் ப்ரோ போகுது. ஒரு 2 சீன் மட்டும் ரெடி பண்ணிருக்கலாம், சத்தியமாக சொல்கிறேன். அதுக்குன்னு வந்து பார்க்காமலாம் இருக்காதீங்க, படம் நல்லா தான் இருக்குது. காமன் தான் ப்ரோ. ஒரே எல்லாமே சினிமாவில் வருங்க ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது படம். ஒரே படம் தான், மாற்றி டைரக்ஷன் மட்டும் மாற்றி எடுத்துருக்குறாங்க வேறு டேரக்டர். ஓ சாங்கே வரல ப்ரோ. ஒரு சாங்கு வாய்ஸை கேட்கலான்னு வந்ததுக்கு வாழ்க்கை வரைக்கும் வச்சாங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, பாருங்க ப்ரோ. கமல் சிம்பு ஆக்டிங் பாருங்க, சூப்பராக இருக்குது. சிம்பு தான் சிம்பு தான் ஹீரோன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. சிசிவி மாதிரி இருக்கும், செக்கச்சவர்ந்தவனம் மாதிரி எடுத்துருக்கிறாரு, அவ்வளோதான். லேக்லாம் இல்லைங்க, ஒரு வாட்டி பார்க்கலாங்க, ஒரு மாதிரி நியூட்ரலாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோ. நாயங்கள்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஒரு நார்மலான ஒரு கதை, அப்படியே ஒரு நியூட்ரலாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. யங்ஸ்டர் ஓகேன்னு சொல்லலாம், பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, பாட்டுலாம் நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பாட்டுலாம் வரல, பெருசாக வரல. நான் ஒரு 2 பாட்டு வந்துருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக பாட்டுலாம் அந்த பாட்டுலாம் எதுவுமே பெருசாக படத்தில் வரல. தலைவா படம் மாசு, மணிரத்னம் மஜாவாக பண்ணிக்கிறாரு. என்ன ஒன்று கடைசியில் எங்கள் ஆளை செத்துடுறாரு, சிசிவி மாதிரி போட்டு தள்ளிடுறாங்க. பயங்கரமாக எதிர்பார்த்தேன். எங்கள் ஆள் ஆக்டிங் வேறு லெவலு. கமல் சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு. மற்ற லூசுங்களெல்லாம் எதுக்கு தான் போட்டாங்க தெரியல. அபிராமி நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த திஷா எதுக்கு போடுறாங்க, எல்லா படத்துலையும் ஒன்றுமே இல்லை. திஷா ஜெயிச்சிட்டாங்க, திஷா வேஸ்ட்டு. அபிராமி நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. மட்டும் தான் பிரதர் வந்தமே, எஸ்டிஆரை பார்க்கணுன்றதுக்கோசம் வரோம். கமல் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. படம் கரெக்டாக எடுத்துன்னு போகிறாங்க ப்ரோ. ஸ்லோவாக போகுது ஓரளவுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும். அவர் படம் மாதிரி தான் ஸ்லோவாக தான் போகுது. ஆமாம், அவர் படம் தான் தெரியல நம்மளுக்கு ஸ்லோவாக போகும். என்ன ஒரே ஒரு மனசு கஷ்டம்னா சிசிவிலையும் சிம்பா சாவ வச்சிடறாங்க, இதுலேயும் சிம்பா சாவ வச்சிடறாங்க. அவர் படத்தில் ஏன் தான் எஸ்டிஆர் கடைசியில் கிளைமேக்ஸில் சாவடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு லெவல் பிரதர். ஆமாம், படம் அதான் சொல்கிறேனே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக, செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல். எஸ்டிஆர் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது பிரதர். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சின்மயி சாங்காக வந்து அந்த சாங்கே வரல, சிம்பு வேறு செத்துடுறாரு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. கமல் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல், அவர் விண்வெளி நாயகன் தான், அது ஓகே. சிம்பு ஆக்டிங்கும் ஓகே, பட் சிம்பு இறந்துடுறாரு. அது ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓகே தான், பட் ஓவராலாக படம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஈக்குவல் ரோல் தான் 2 பேருக்குமே. கமல் அண்ட் சிம்புக்கு ஈக்குவல் ரோல் தான். பட் எண்டிங் வந்து இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை.
ஆமாம். மியூசிக்லாம் ஓகே தான், பட் எல்லாமே ரிப்பீட்டடாக ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்குது. எல்லாமே ப்ரீவியஸ் மூவிஸில் பார்த்த மாதிரி கேட்ட மாதிரியே தான் இருக்குது. நியூவாக ஒன்றும் தோணலை. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சிம்பு சேர்த்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். எஸ்டிஆர் ஆக்டிங் சொல்லவா வேணும், எப்பயும் போல நல்லா இருந்துச்சு. கமலும் அதே தான். த்ரிஷா ரோல் நல்லா இல்லை. சாரி, இல்லை இந்த ரோல் த்ரிஷாக்கு செட் ஆகல. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஆஹா வரல. அந்த சாங்காக மோஸ்ட்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனால் அந்த சாங் வரல. அப்படி இல்லை, ஓகே மிட் தான், பார்க்கலாம். அந்த ஒரு ஃபேஸ் இருந்துச்சு நாயகன் மாதிரி, பட் ஆனால் அந்த அளவுக்கு வரல. எஸ்டிஆர் சூப்பராக இருந்தாங்க. 2 பேர் காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீனும் 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக போர் அடிச்சது, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஆனால் சிம்பு மட்டும் சாகாமல் இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும். சிம்பு சாகாமல் இருந்திருந்தா ஓகேவாக இருந்திருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த சாங்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் அது வரவே இல்லை. அதனால் கொஞ்சம் சேடாக தான் படம். தேங்க்ஸ். படம் ரொம்ப மொக்கதாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்டோரி கிரீன் காமிச்சு ஒப்பேத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வண்டி நகரலை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இஷ்டத்துக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது படம். கிளைமேக்ஸ் போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் இந்த படம், மற்றபடி நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் பிடிக்காது. அது மாதிரி கமல்ஸோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல. சிம்புவை விட ஒரு படி மேலே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். சிம்புவோட கதாபாத்திரம்னா இந்த படத்தை சிம்பு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணால் பண்ணியிருக்கலாம். சிம்பு அவரோட ஃபேன்ஸ்க்காக சும்மா ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காப்புல, மற்றபடி சிம்பு உடம்பு இழைச்சிருக்காப்புல, அந்த லுக்கு அவ்வளோதான். மற்றபடி வந்து சிம்புக்காகலாம் இந்த படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிம்புவை விட கமல்ஹாசன் சார் ஒரு படி மேலேயே ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லணும். த்ரிஷா எதுக்குன்னு தெரியல, அது பொண்டாட்டியா போண்டாட்டியான்னு தெரியல, அவன் வச்சுக்கிறான். அது என்னன்னு ஒன்றும் புரியல. அது நமக்கு படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காகவே கிடையாது. அது மாதிரி போலீஸ் கதாபாத்திரம் எதுக்கு வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஊர்பட்ட பஞ்சாயத்து. அதாவது என்னன்னா, த்ரிஷாவை யார் வச்சுக்கிறது, அதுதான் படத்தோட கதை. அண்ணன் வச்சுக்கிறாரு, தம்பி வச்சுக்கிறாரு, அதுதான் கதை, வேற ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அபிராமி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. கமல் சாருக்கும் த்ரிஷாக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிம்புவை விட சிம்புவோட கெமிஸ்ட்ரி நம்ம பெருசாக காட்ட மாட்டாங்க, காட்டக்கூடாது ஆக்சுவலாக, அது வேற மாதிரி போயிடும். மற்றபடி கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா கமல் சார் சொல்லவே தேவையில்லையா, அவரெல்லாம் பயங்கரமாக பின்னி டாப்பில் மனுஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவாங்க, செகண்ட் ஹாஃப்க்கு மேலே எங்கே கொண்டு போகிறது தெரியாமல் வண்டி நகரலை. அதான் சொல்லணும்னா அவ்வளோதான் போச்சு. ரொம்ப மோசம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. நம்ம அட்லீஸ்ட் வந்து கமல் சார் வந்து கர்நாடகாரண்ட மன்னிப்பு கேட்காதப்போ நம்ம உசாராக இருக்கணும். பரவாயில்ல, இந்த படம் ஓடாதுன்னு அவருக்கே தெரிஞ்சுதான் மன்னிப்பு கேட்காம விட்டுருக்காப்புல. அட்லீஸ்ட் அது தெரிஞ்சு பண்ணிடும். 500 ரூபா கொடுத்து வாங்கின டிக்கெட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. படம் மொக்க தான். தகு லைஃப் எல்லாம் தக்கெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஊருக்கு 5000 சாரி கேட்குற மாதிரி வந்துடும். பார்த்துக்கோங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த படம். உண்மையிலே மணிரத்னம்லாம் அதை செஞ்சு வீட்டுக்கு போகிறது நல்லது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நாங்கள் பார்த்து பழகின பல்லாயிரம் படத்தில் வர கதைகள் தான். ஏதாவது புதுசாக இருக்கணும், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னமும் பார்த்தா அந்த காலத்து படத்தையே அப்படி எடுத்து வர மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. சோத்தில் உப்பே போடாமல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம் மொத்தம். மற்றபடி சொல்லிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, மொக்க. இல்லை போதும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. கேங்ஸ்டர் ஸ்டோரி தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தமாக பிடிக்கல படம் எனக்கு. நான் கமலஹாசன் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் தீவிர ரசிகர், வெறியனா. ஏன் பிடிக்கலன்னா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை 4 தடவை பார்த்து 4 தடவையும் பார்த்து அழுதுட்டு வந்தேன். தயவுசெய்து மணிரத்னத்தை பிடிக்காத ஆளே கிடையாது, எனக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். தயவுசெய்து மணிரத்னத்தை அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர்கிட்ட போயிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர சொல்லுங்கள். இது மணிரத்னம் நான் சொல்கிற சவுக்கடி, இது அவெல்லாம் ஒரு டைரக்டராக ரொம்ப பிடிக்கும். நாயகன்லாம் பார்த்து இன்னும் அழுதுருக்கேன். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்தேன். எங்கள் தலைவர் படம், கமல் படம் அப்படின்னு வந்தேன். ஒரு மயிர் இல்லை படத்தில், இது பயங்கரமாக போடுங்க. மணிரத்னத்தை போயிட்டு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ டைரக்டர் அசிஸ்டண்டாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.